ஒரு வழியாக அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். வண்டியை ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா தான் கலாப்பழம் பழுத்து இருக்கா இல்லையான்னு தெரியும். அடுத்து ஒத்தை அடிப்பாதையில் போகிறோம். தைரியமாக கலாப்பழம் இருக்குமாலாம் தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். ஓகே. இது என்னடா ரோடு இப்படி இருக்கு, இதுக்குள்ளே கூப்பிட்டு வரீங்க லேடா ரிஷி ஜாகிரதை. ஃப்ரெண்ட்ஸ், கலாப்பழம் இதில் இருக்குது. கலாக்காய் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா பழம் இருக்கிறது தெரியும். ஓகே, போகலாம். கலாப்பழம் அறுவடை ஆயிடுச்சான்னு தெரில. இந்த செடியில் இருக்குது. என் பசங்களுக்காக கொஞ்சம் இழுத்து பெரியடா எட்டுதா பாரு, அது இருக்கு பாரு. கேட்குது. கலாப்பழம் பெருக்கி வந்து நிறைய சூரப்பழம் தாண்டா இருக்குது. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூரப்பழம் எவ்வளோ இருக்குது காட்டில். இது பிடிப்பா, இதை பிடி. சூரப்பழமா சாப்பிட்றது தாண்டா, அது சாப்பிட்ற ஐட்டம் இருந்தால் தான் நான் சொல்லுவேன். இறா அந்த சூரப்பழம்லாம் பெருக்கலாம். இந்த சூரப்பழத்தில் இந்த ரெட்டாக இருக்கிற பழம் தான் நல்லாயிருக்கும். அந்த ஆரஞ்சு இருக்கிற பழம் துவர்க்கும். அதனால் இந்த ரெட்டாக இருக்கிற பழமாக பறிக்கணும். பறித்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். தெரியுதுங்களா? இதுதான் இந்த சூரப்பழம். இந்தாப்பா, அது ரெட்டு மட்டும் பறி கவின்மா. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு அண்ணா நிறைய கலாப்பழம் பறித்து வச்சுருக்காரு. உள்ளே போய் காட்டில் தேடி போய் பறிச்சுட்டு வராங்க. இவங்களாம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. நீங்களாம் அவங்க எல்லாம் ஒரு ஊர்லேருந்து தான் வந்தீங்களா? காமிங்க. ஐயோ, இந்த அக்கா கூட நிறைய பறித்து வச்சுருக்காங்க. பெரிய கலாப்பழமா? அது பெரிய காய் இந்த விற்பாங்களா கடைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 அக்காங்க வந்து இவ்வளோ பறித்து வச்சுருக்காங்க. வெளியூர்லேருந்து வந்து பறித்து வச்சுருக்காங்க.